அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்துமா நோய்க்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய எந்தெந்த அமைப்புகள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த நுரையீரலில் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கிறணும். மூச்சுக்குழாயினுடைய அந்த ஒட்டுமொத்த அமைப்பு நமக்கு அந்த மூக்கு துவாரம் வழியாகவும் வாய் துவாரம் வழியாகவும் தான் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. இந்த மூச்சுக்குழாய் அப்படியே நம்ம தொண்டை வழியாக போய் கிட்டத்தட்ட உணவு குழாய் தனியாக மூச்சுக்குழாய் தனியாக ஒரு இடத்துல பிரியும். இதை நம்ம மேல் மூச்சுக்குழாய் கீழ் மூச்சுக்குழாய்ன்னு சொல்லி பிரிக்கும் பொழுது இந்த உணவு குழாய் பிரிக்கப்படும் அந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கிற பார்ட்டை நம்ம மேல் மூச்சுக்குழாய்னு சொல்லலாம். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல இந்த மூக்கினுடைய துவாரம் போய் சேர்ற இடமும் இந்த உணவு விழுங்கும் பொழுது போய் சேர்ற இடமும் ஒரே நேரத்தில் ஓப்பனாக ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு அமைப்பு இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இந்த இரண்டு அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து ஒரே உணவு குழாய் ஒரே மூச்சு குழாயாக நம்மளுக்கு உள்ளே போகும். உள்ளே போய் கொஞ்சம் தூரத்தில் அது உணவு குழாய் தனியாக மூச்சு குழாய் தனியாக பிரியும். இங்கேருந்து தான் நம்மளுக்கு மூச்சு குழாய் தனியாகவே ஆரம்பிக்கும். இங்கேயும் ஒரு அமைப்பு இருக்குது. நம்ம மூச்சு வாங்கும் பொழுது உணவு குழாய் மூடி இருக்கும். உணவு சாப்பிட்டு விழுங்கும் பொழுது உணவு குழாய் திறந்து இருக்கும், மூச்சு குழாய் மூடி இருக்கும். ரைட். அதற்கு அடுத்தபடியாக இந்த மூச்சு குழாய் இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னீங்கன்னா இதில் இந்த குருத்தெலும்பு அமைப்பை கொண்ட ஒருவித சி வடிவ அந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குருத்தெலும்புகள் போன்ற பகுதிகள் வரிசையை அடுக்கி வச்சது போல இருக்கும். இதை நம்ம ட்ரெக்கியான்னு நம்ம சொல்லுவோம். இந்த ட்ரெக்கியா கொஞ்சம் தூரத்தில் போய் இரண்டாக பிரிந்து வலது நுரையீரலுக்கு தனியாகவும் இடது நுரையீரலுக்கு தனியாகவும் இரண்டு குழாய்களாக பிரியும். அப்படி பிரிக்கப்படுகிற குழாய் நுரையீரலுக்குள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் சின்ன சின்னதாக பல்வேறு கிளைகள் பிரிஞ்சு கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய சின்ன காற்றுப்பை வரைக்கும் தனித்தனியாக பிரியும். இதை நம்ம ஆல்வியோலைன்னு நம்ம சொல்லுவோம். இங்கே தான் இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும். ரைட். இப்போ இந்த மூச்சுக்குழாய் மூக்கில் இருந்து ஆரம்பிக்கிறோம், வாயிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபென்ஸ் மெக்கானிசம் அங்கே இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். தும்மல், இருமல் இது ரெண்டும். அதற்கு அடுத்தபடியாக இது தொண்டைக்கு கீழ் பகுதியில் இந்த லேரிங்ஸ் பேரிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை தாண்டி போனதுக்கப்புறம் இந்த உணவு குழாய்க்குள்ளே போக வேண்டிய உணவு எப்பயாவது ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக மூச்சுக்குழாய்க்குள்ளே போகும் பொழுது அங்கே உணவு ஃபோர்ஸாக வெளியில் அது தள்ளி விட்டுரும். அப்படி ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமும் இருக்குது. அதை நம்ம சிறுமருந்து நம்ம சொல்லுவோம். இல்லாட்டி டெகுலிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மூச்சுக்குழாய்க்குள்ள ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம போச்சு அப்படின்னீங்கன்னா அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளோ உணவோ தவறுதலாக மூச்சுக்குழாய்க்குள் நுழையும் பொழுது இதை தடுப்பதற்கு சில டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மளுடைய மூச்சுக்குழாயில் இருக்குது. ரைட். ஸோ இப்போ இது ஃபாரின் ஆப்ஜெக்ட்டுக்கு ஓகே. இதுவே ஒரு நோய் தொற்று ஏற்படும் பொழுது அல்லது இந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாமல் மிக நுண்ணிய ஒரு பொருளாக இருந்தால் கிட்டத்தட்ட லெஸ் தென் 5 மைக்ரான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு மிக நுண்ணிய துகளாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அதையும் நம்மளுடைய மூச்சுக்குழாய் கண்டுபிடிச்சு வெளியில் தள்ளக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது.
இது மூச்சு குழாயினுடைய அந்த உட்புறத்தில் மியூகோசிலியரி apparatusன்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு அந்த சிலியான்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர். இது உள்ளே போகக்கூடிய எந்த ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக இருந்தாலும், இல்லை சளி போன்ற திரவம் அங்கே தங்கி இருந்தாலும், இல்லது வேறு ஏதாவது நுண்ணிய துகள்கள் உள்ளே வந்து போச்சுனாலும், அதை மேல் நோக்கி தள்ளி அதை வெளியில் வந்து தள்ளுறது தான் இந்த மியூகோசிலியாவுடைய முக்கியமான வேலை. அதற்கு அடுத்தபடியாக இந்த மியூகோசிலியாக்கு அப்புறம் இந்த ட்ரெக்கியா வந்து உள்ளே வந்து போய் பல கிளைகளாக இது பிரிஞ்சு வந்து போகும் பொழுதும் அங்கேயும் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு அந்த கிளைகளாக பிரிஞ்சு போகும்போதும் அந்த குழாய்களுக்கும் முற்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூக்கஸ் செக்ரீஷன் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த மியூக்கஸ் அப்படின்றது வந்து ஒரு சளி போன்ற வளவளப்பாக இருக்கக்கூடிய ஒரு திரவம். இதனுடைய அளவு நம்மளுக்கு வந்து சரியான அளவுலேயே இருக்கணும். இதோட pH வேல்யூ நம்மளுக்கு வந்து 7.4, அதுலேயே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகணும். அது அப்படி மெயின்டைன் ஆகும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய திசுக்கள் ஒன்னோடனா ஒட்டிக்கிறாமல் வந்து இருக்கிறதுக்கும், அதாவது இது வந்து லங் கொலாப்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம், அந்த மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், சில ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது வந்து பயாலஜிக்கல் மெட்டீரியல் உள்ளே வந்து போச்சு அப்படின்னீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வந்து எதாவது நடக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் அதை பாதுகாப்பாக வேற எங்கேயும் அதை வந்து போக விடாமல் அந்த மியூக்கஸை வச்சு கவர் பண்ணி அதை வந்து வெளியில் கொண்டு வர்றதும் இந்த சளி போன்ற திரவத்தோடைய முக்கியமான ஒரு வேலை. இதில் வந்து நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் முக்கியமாக இடம்பெற்று இருக்கும். அப்படி அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் தான் நம்மளுடைய நுரையீரலுக்குள்ள நுழையக்கூடிய எந்த ஒரு கிருமியாக இருந்தாலும் அந்த கிருமிக்கு எதிராக ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அதை கொல்லும். ரைட். ஸோ இப்போ கடைசி நம்ம வந்து அந்த காற்றுப்பை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த காற்றுப்பையில் தான் நமக்கு இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும், வாயு பரிமாற்றம் நடக்கும். அந்த சாதாரண அந்த காற்றுப்பையில் தான் நம்மளுக்கு நல்ல ரத்தமும் வரும், கெட்ட ரத்தமும் வரும். ஸோ கெட்ட ரத்தம் வழியாக கார்பன் டை ஆக்சைடு உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்லையும் இருக்கக்கூடிய அதை எடுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸை வந்து விட்டுட்டு நம்ம மூச்சுக்குள்ளே இழுக்கக்கூடிய அந்த உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் மாலிகுல்ஸை அதை அப்சர்வ் பண்ணிட்டு திரும்பி நல்ல ரத்தமாக வெளியில் வந்து போயிடும். இப்போ இங்கே நமக்கு வந்து இதில் எபித்தீலியல் லைனிங் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெம்பரேன் வந்து இருக்கும். இதை ரெஸ்பிரேட்டரி மெம்பரேன் சொல்லலாம், இல்லாட்டி வந்து அந்த ஆல்வியலை சாக்கில் வந்து இருக்கக்கூடிய அந்த காற்றுப்பையில் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய லேயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 அடுக்கு வந்து இருக்கும். இந்த 7 அடுக்கு வழியாகவும் ரத்த ஓட்டம் வந்து பாயும் பொழுது நல்ல ரத்தத்தை அது கொண்டு போகிறதும் கெட்ட ரத்தத்தை கொண்டு வருவதும் இங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸை வந்து இறக்கி வச்சுட்டு ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறதும் இங்கே நடக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இதை எடுத்துகிட்டு போகிறது ரத்தத்தில் சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் மாலிகுல் தான். ரைட். ஸோ இப்போ இது வந்து இப்போ நான் சொன்ன இந்த மூச்சு குழாயினுடைய அமைப்பும் இதில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலும் எல்லா வேலைகளுமே வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது. இப்போ இந்த ஆஸ்துமான்னு சொல்லக்கூடிய இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்களுக்கு இங்கே என்ன நடக்கும்? பொதுவாக இவர்களுக்கு பலவிதமான காரணிகள் நம்ம முக்கியமாக சொல்கிறோம். நிறையா ஏர் பொல்யூஷன், ஃபியூம்ஸ், தொழிற்சாலைகள் போன்ற இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய வந்து காற்று புகை மாசுகள், அல்லது ஸ்மோக்கிங் போன்ற பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக இவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல காட்டன் டஸ்ட் நம்மளுக்கு வந்து இருக்குது. இது
5 மைக்ரானுக்கும் குறைவான அளவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நுண்ணிய துகளாக வந்து இருக்கிற பட்சத்தில் நாம் மூச்சு வாங்கும் பொழுது நம்மளுடைய மூச்சு குழாய்க்குள்ள ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். இது உள்ளே போய் அது நம்மளுடைய மூச்சு குழாய்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகும் பொழுது நம்மளுடைய அந்த நுரையீரலுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய சளி போன்ற திரவம் அதை என்ன பண்ணும் அப்படின்னீங்கன்னா, இது ஒரு ஃபாரின் அப்ஜெக்ட், நம்மளுடைய நுரையீரலுக்கு இது தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த மியூக்கஸால வந்து க்ளோஸ் பண்ணி அதை கவர் பண்ணிட்டு ஒரு சளி போன்ற திரவமாக அதை வந்து உருவாக்கி அதை வெளியில் தள்ளுவதற்கு ட்ரை பண்ணும். அப்படி அந்த சளி போன்ற திரவத்தை வந்து உருவாக்கி அதை வெளியில் கொண்டு வரும் பொழுது அப்போ தான் நம்மளுக்கு வந்து இருமல் வந்து வரும். இது பல வருடங்களாக இது தொடர்ந்து நடக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும். இந்த மியூகோசிலியஸ் அப்பராட்டஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, மியூகோசிலியரி அப்பராட்டஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதனுடைய முக்கியமான பங்கு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளுக்கு தொடர்ந்து மூச்சு குழாய்க்குள்ள புகைப்பிடித்தல் மூலமாகவோ இந்த இண்டஸ்ட்ரியல் டஸ்ட் மூலமாகவோ இல்லாட்டி வேறு எது மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதோ ஒன்று போய் அது உள்ளே இருக்கிற அந்த திரவத்தை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்து இருக்கும். இது முதல் விஷயம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, புகைப்பிடித்தல் இந்த மாதிரி சில வந்து பழக்கங்கள் இருக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த மியூக்கஸோடைய அதோடைய அந்த pH அளவை வந்து அது வந்து மாற்றும். அது அந்த வளவளப்பு தன்மை என்ன வந்து ஆகும் அப்படின்னா, அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர்மத்தின் அளவு அதோட அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஸ்டேஜில் இந்த மியூக்கஸ் வந்து ரொம்ப திக்காக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி பலவிதமாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்படும். இந்த பாதிப்பு மேலே இங்கே மேல் மூச்சு குழாயிலையும் கீழ் மூச்சு குழாய் அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய அந்த காற்றுப்பைகள் வரைக்கும் இது போகும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த காற்றுப்பைகளுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அந்த மெம்பரேனில் அங்கே போய் இந்த டஸ்ட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டெபாசிட் ஆகும் பொழுது இதில் நான் வந்து சொன்ன அந்த 7 லேயர் வழியாக கார்பன் டை ஆக்சைடு மாலிகுலும் ஆக்சிஜன் மாலிகுலும் உள்ள வெளியே வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த டஸ்ட்டு அங்கே டெபாசிட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வர்றதை வந்து பார்த்தீங்கன்னா இது தடுத்து நிப்பாட்டிடும். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுது. ஸோ ஆக்சிஜனுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய வந்து அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ரைட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே இந்த நுரையீரலுக்கு உள்ள பலவிதமான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துறது மூலமாக இது நரம்பு மண்டலத்துக்கு என்ன மாதிரி செய்தி அனுப்பும் அப்படின்னீங்கன்னா, இங்கே நுரையீரலில் இதனுடைய வேலை சற்று குறையிற மாதிரி வந்து இருக்குது. அதற்கு தேவையான ரத்த ஓட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பும். இது வந்து ஒன்று. அதே நேரத்தில் இங்கே ரத்த ஓட்டம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பொழுது இந்த நுரையீரல் அதனுடைய அந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷனை சரியாக செய்ய முடியலை அப்படின்னீங்கன்னா மூளை இந்த சுற்றி இருக்க தசைப்பகுதிகளுக்கு எல்லாத்தையும் வந்து ஒரு கமாண்ட் வந்து கொடுத்து அந்த மூச்சு வாங்கக்கூடிய வேலையை அதிகமாக செய்ய வைக்கும். இதுதான் நம்ம வந்து ஷார்ட் பிரீத் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இங்கே இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தில் நாம் இந்த சளி போன்ற திரவம் அல்லது வேறு ஏதாவது ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் உள்ளே வந்து வரும் பொழுது அது இருமி அதை நம்ம வந்து வெளியில் தள்ளும் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுக்கு பார்த்தோம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில் நம்மளுக்கு வந்து வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த இருமலுடைய மெக்கானிசம் இந்த நுரையீரலுக்கு மேலே இருக்க மார்புக்கூடு பகுதி அதன் மேலே இருக்கக்கூடிய தசை பகுதி இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நரம்பு மண்டலம் எல்லாம் சேர்ந்து தான் இருமலை வந்து உருவாக்கும். அப்போ இவங்களுக்கு இந்த சளி போன்ற திரவம் உள்ளே வந்து வந்த உடனே இந்த திரவத்தை வெளியில் அனுப்புறதுக்கு
சளியை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு இது இருமலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி போன்ற திரவம் வந்து வெளியில் வராது. ஏன்னா இது பல ஆண்டு காலமாக காட்டன் டஸ்ட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது டஸ்ட்டோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகிருக்கிறதுனால இது வந்து ஒரு திக்கான ஸ்ட்ரக்சராக வந்து உருமாறி அங்கேயே வந்து டெபாசிட் ஆகிருக்கும். இது நுரையீரல் திசுக்களை சுருங்கி விரிகிறத வந்து குறைச்சிரும். அதனால் இவங்களுக்கு லங்ஸ் டிஷ்யூஸில் வந்து இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி பவர் நாளடைவில் வந்து குறைஞ்சி போயிடும். இதனால இவங்களுக்கு இந்த நுரையீரலில் வழக்கமாக வந்து இருக்கக்கூடிய அந்த எலாஸ்டிசிட்டி பவர் இல்லாதனால இந்த ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அப்போ இவங்களுக்கு எந்த ஒரு வேலை செய்யணும்னாலும் ரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா இவங்க எந்த வேலை செஞ்சாலும் குறைந்த நேரத்திலேயே சீக்கிரத்தில் சோர்வாயிருவாங்க. இவங்களுக்கு தொடர்ந்து பேசும் பொழுது மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு குறையும் பொழுது இந்த பிரச்சனை மேலும் அதிகமாகும். அப்போ தான் இவங்களுக்கு வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகி மூச்சிறைப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மீசிங் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். இது கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு அதிகமாகும் பொழுது இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரொம்ப சிவியராக வந்து ஆகும். இது சிவியர் ஆகும் பொழுது இந்த காற்றுப்பைகளுக்குள்ள ஆல்வெலின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரியாக நடக்கலைன்னா அங்கே இருக்கக்கூடிய ரத்த ஓட்டம் அப்படியே மூச்சுக்குழாய்க்குள்ளே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்ம வந்து ஹீமோப்டைசிஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மூச்சுக்குழாய்க்குள்ளே நம்மளுக்கு இந்த ரத்தமும் கலந்து சில நேரங்களில் சளியோட வந்து வெளியில் வந்து வரும். இப்போ இந்த ஆஸ்துமா பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பொதுவாக குளிர்காலங்களில் வரக்கூடியதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து காற்றினுடைய ஈரப்பதத்தினுடைய அளவு வந்து மாறுறது தான். பொதுவாக இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்னு சொல்லக்கூடிய அந்த மேல் மூச்சுக்குழாய் பகுதியில் எந்த ஒரு டெம்பரேச்சர்லையும் நம்ம வந்து மூச்சு வாங்கும் பொழுது அது காற்று உள்ள நுழையும் பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது பாடி டெம்பரேச்சருக்கு அது கன்வெர்ட் ஆகிரும். இந்த ப்ராசஸை ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஹியூமிடிஃபிகேஷன் ப்ராசஸை இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இந்த காற்று ஈரப்பதம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு செல்கள் ஸ்டிமுலேஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டிமுலேஷன் ஆக ஆரம்பித்த உடனே இது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிராங்கோஸ்பேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து லங்ஸ் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். அப்படி சுருங்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்க மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது இந்த லங்ஸ் வந்து சுருங்குச்சுன்னா காற்று வந்து உள்ளே போகாமல் இவங்களுக்கு அந்த பீசிங் ட்ரபிள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இவங்களுக்கு மூச்சு பிரச்சனையும் வந்து ஏற்பட்டுரும், இருமலும் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதோட இந்த சளி போன்ற அந்த திரவமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். இன்னும் சிலருக்கு இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்து எதாவது வந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி ரொம்ப ஸ்டிக்கியாக வந்து இருக்கும். உள்ளே இருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ இது வந்து இந்த மூச்சுக்குழாயில் மற்றும் நுரையீரலில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இதனுடைய பாதிப்புகளுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் வந்து இருக்கு, அந்த காரணங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் மூலமாக இந்த திசுக்கள்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றத அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.